நத்திங்லேருந்து 2A அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வந்து நத்திங் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நத்திங்லேயே இதுவரையும் வந்ததுலேயே ரொம்ப கம்மியான விலை இந்த ஃபோனுக்கு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெக்ஸும் தாறுமாறாக இருக்குது. அப்படி என்ன விஷயங்கள் இந்த ஃபோனோட தாராங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா முதற்கொண்டு டீட்டெயிலாக எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனோட பில்ட் வந்து ஆரம்பிக்கலாம். பேக் சைடு நமக்கு வந்து கிளாஸ் பில்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த இன்டர்னல்ஸ்லாம் தெரிகிற மாதிரியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் வந்து வழக்கம் போல் நத்திங் ஃபோனில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 விதமான எல்இடி கிளிப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க கேமரா மாடலை சுற்றி. இது போக இந்த எல்இடி லைட்ஸில் வந்து 26 வகையான எல்இடி அட்ரஸிங் ஸ்பேசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த எல்இடி லைட்ஸை வந்து பல விதமான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். குறிப்பாக அது நோட்டிஃபிகேஷன், அதாவது வால்யூம்க்கு யூஸ் பண்ணலாம். இது போக டைமர், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து குறிப்பாக ஜொமேட்டோ அல்லது ஏதாவது ஃபுட் டெலிவரி நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட வந்து பக்கத்தில் வருதா இல்லையாங்கிறது பார்க்கலாம். ஊபர் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இது போக பல விதமான விஷயங்கள் அந்த லைட்டை வச்சே வந்து நமக்கு பக்கத்தில் வந்துட்டா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக பேட்டரி கூட சார்ஜ் பண்ணும்போது அது வந்து ஃபுல் ஆகிட்டா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஃபோனை பார்க்காமலே பேக் சைடில் அந்த எல்இடியை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். அதை ஃபுல் ஆகிட்டுனா ஃபுல் சார்ஜ் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரியாக அந்த கிளிப் இன்டர்ஃபேஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள ஃப்ளெக்சிபிள் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து 30லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் தேவைக்கு ஏற்றப்ப ரெஃப்ரெஷ் ரேட் மாறிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் இருக்கு. மேலும் 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிம்மிங் சப்போர்ட்டும் தராங்க. அதனால வந்து லோவாக பிரைட்னஸ் வச்சாலும் ஃபிளிக்கர் ஆகாத டிஸ்பிளே. இது போக HDR10+, அது போக வந்து 10 பிட் கலர் சப்போர்ட் இருக்கு. பிரைட்னஸ் பொறுத்தவரை 1100 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் போக சொல்றாங்க. இது போக கார்னிங் கோல்ட் கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷன் தராங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல இருக்கு. ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நத்திங் ஃபோன் 1 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த நத்திங் ஃபோன் 2A வந்து நமக்கு வந்து சைடோட பெசல்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து லேட்டஸ்டான MediaTek Dimensity 7200 Pro அப்படிங்கிற 4 nm ப்ராசர் பயன்படுத்துறாங்க. இது ஒரு 4 nm ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G610 MC4 GPU வருது. இந்த ப்ராசருக்கு வந்து இப்போ அஃபிஷியலாக ரேங்க் என்னன்னு தெரியல. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து நமக்கு Dimensity 7200 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட 10% இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதை வச்சு பார்க்கும்போது ப்ராசர் ரேங்கிங் வந்து 30 ரேங்க் கிட்ட வரும். அது போக இது ஒரு B கிரேட் ப்ராசர் வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஹை செட்டிங்ஸ் வரையும் எல்லா விதமான கேம்ஸும் விளையாடலாம். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஹை கிராஃபிக்ஸ் வச்சு விளையாடும்போது மட்டும் கொஞ்சம் அங்கங்கே ஃப்ரேம் ட்ரெஸ் பார்ப்பீங்க. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் எந்த விதமான இஷ்யூம் இருக்காது. மல்டி டாஸ்கிங் போது கூட ஹெவியான ஆப்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ கேமுக்கு எல்லாமே வந்து நல்ல உகந்த ப்ராசராக இருக்கு. மேலும் கேமிங் கண்ட்ரீஸாக விளையாடணும் அப்படின்னு நினைச்சா கூட இதில் வந்து ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக இதில் வந்து வேப்பர் கூலிங் சேம்பரும் கொடுக்குறாங்க. அது மூலமாக ஹீட்டை வந்து நல்லா டிசப்ஷன் பண்ணி நமக்கு வந்து ஃபோன் வந்து ஹீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கிடும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. அது மாதிரி பார்க்கும்போது 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM with 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM with 240GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷனை பொறுத்தவரை LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 வருது. ஸோ பட்ஜெட் விலைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக சில குட்டி காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. காரணம் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஓகே தான். மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. ஆனால் டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. நெட்வொர்க் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SNSC சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 13 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. இது போக டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3, NFC-யும் இருக்கு. ஃபோனோட OS பொறுத்தவரை இது Android 14 OS-ல வந்து நத்திங் OS 2.5 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. OS அப்டேட்ஸ் பொறுத்தவரை இந்த ஃபோனுக்கு வந்து 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதா சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.88 அபர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்கு. சென்சாரோட சைஸ் பொறுத்தவரை இது ஒரு 1/1.56 இன்ச்க்கான சென்சாராக வருது. ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. 114 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இது f2.2 அபர்ச்சர்ல வருது. மேலும் பிரைமரி கேமராவால 4K ஃபுட்டேஜ் வந்து 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல கேப்சர் பண்ண முடியும். இது போக வந்து ஆக்ஷன் மோட் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.4 அபர்ச்சர்ல வருது. ஆடியோஸை பொறுத்தவரை இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ சப்போர்ட் கிடையாது. அதோட USB Type-C ஆடியோ தான் தராங்க. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க. ஃபோனோட வெயிட் 190 கிராம் வருது. இது போக IP54க்கான ரேட்டிங் இருக்கு. அதனால லைட்டாக தண்ணி பட்டம் பிரச்சனை இருக்காதுங்க. இது போக பல விதமான டெஸ்ட் இந்த ஃபோன் குவாலிட்டி செக்கிங்காக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக டிராப் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அது போக வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் வாட்டர் சப்மர்ஜ் டெஸ்ட் மாதிரி பல விதமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் சார்ஜ் பண்ணும்போது 50% சார்ஜ் வெறும் 20 நிமிஷத்தில் ஏறியும் சொல்லியிருக்காங்க. அதே 100% சார்ஜ் ஏற்றுறதுக்கு நமக்கு வந்து 59 நிமிஷம் ஆகும்னு சொல்றாங்க. அது சரியாக 1 மணி நேரம் கிட்ட டைம்ல வந்து நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஏறும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக 1000 தடவை சார்ஜ் பண்ணாலும் இதோட பேட்டரியோட எஃபிஷியன்சி வந்து 90% தான் இருக்கும்னு
சொல்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருடமாக தொடர்ந்து வந்து ஃபோனை யூஸ் பண்ணாலும் பேட்டரியோட லைஃப் வந்து கெடாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலர்ஸை பொறுத்தவரை இந்த நத்திங் ஃபோன் 2A வந்து பிளாக் மற்றும் ஒயிட் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 23,999க்கும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 25,999 அப்படிங்கிற விலையிலும் கடைசியா 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 27,999 அப்படிங்கிற விலையில வந்து விற்கிறாங்க. ஸோ ஓவரால் பிரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக வந்து நத்திங் வந்து இந்த ஃபோனை லான்ச் பண்ணிக்காங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை, தெளிவாக தெரியுது. குறிப்பாக வந்து இந்த பிரைஸ் பாயிண்ட் 30,000 ரூபாய்க்கு கீழே வந்து ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இந்த ஃபோன் இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த நத்திங்கோட 2A பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.